அனைவருக்கும் வணக்கம். பேசுவது உங்கள் தமிழ் ஆசிரியை பானதியா. இன்றைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக இயல் 3ல் உள்ள பண்பாடிலிருந்து விரிவானம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கோபல்லபுரத்து மக்கள் இந்த நூலினை எழுதியவர் கி. ராஜநாராயணன் அவர்கள். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளாக தன் கிராமத்து மக்களை வைத்து இந்த கதையினை நமக்கு தந்துள்ளார். நுழையும் முன் பார்க்கலாமா? கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனசுக்குள் எப்பவுமே பசுமையாக இருக்கும். அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் மதிய வேக்காட்டில் நடந்து வந்த கலப்பை மறக்கடிக்க செய்துவிடும். பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கிற நேயம் கிராமத்து விருந்தோம்பல். இதை பற்றிய ராஜநாராயணன் அவர்கள் ரொம்ப அழகாக நமக்கு கதையாக இங்கு தந்துள்ளார். அவரை பற்றிய ஒரு சில செய்திகளாக இங்கே நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபல்லபுரத்து மக்கள். அதன் ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைசெவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார். இதன் ஒரு பகுதியை இங்கு நமக்கு பாடமாக வந்துள்ளது. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்த நூல். இது 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதினை பெற்றுள்ளது. கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் அவர்கள். 20க்கும் மேற்பட்ட நூல்களை இவர் படைத்துள்ளார். இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கிலேயே அமைந்திருக்குமாம். இவரின் கதைகள் அனைத்தும் கி. ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பிலேயே தொகுப்பாக வெளிவந்துள்ளன. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழியின் புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றதாம். எழுத்துலகில் இவர் கீரா என்று அன்போடு அழைக்கப்படுகின்றார். வாங்க இன்றைய கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் வரக்கூடிய கதை மாந்தர்களாக பார்க்கணும் அப்படின்னா 3 பெயர்களை கதை மாந்தர்களாக வைத்து இந்த கதையானது எழுதப்பட்டுள்ளது. சுப்பையா, அன்னமையா, பரமேஸ்வரன் என்கின்ற மணி இவர்களையே வைத்து இந்த கதையானது எழுதப்பட்டுள்ளது. சுப்பையாவின் புஞ்சையில் அருகு எடுத்து கொண்டிருந்தார்களாம். அதிகாலை நேரத்தில் ஒரு பாய்ச்சல் அருகு எடுத்து முடித்துவிட்டு காலை கஞ்சி குடிக்க உட்கார போகும் வேளை யாரோ ஒரு சன்னியாசியை கூட்டிக் கொண்டு அன்னமையா தூரத்தில் வருவது தெரிகிறது. யாரோ ஒரு சாமியாரை இழுத்துட்டு வரானே, வரட்டும் வரட்டும், ஒரு வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம் என்றான் கொத்தாளி. அந்த புஞ்சையானது ரோட்டோரத்தில் இருந்ததால் இப்படி தேசாந்திரிகள் வந்து இவர்களிடம் தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு விட்டு போவது வழக்கமாக தான் இருந்திருக்கு. அன்னமையாவின் கூட வந்தது சன்னியாசியோ பரதேசியோ இல்லை. அந்த ஆள் நடக்க முடியாமல் உட்கார்ந்து எழுந்து நடந்து வந்து கொண்டிருந்தானாம். தாடியும் அழுக்கு ஆடையும் அந்த தள்ளாட்டமும் ஒரு பார்வைக்கு வயோதிகனைப் போலவும் சாமியாரைப் போலவும் தோண வைத்ததாம். தற்செயலாக அந்த பக்கம் வந்த அன்னமையாவின் கண்ணில் இது பட்டதாம். கிட்டே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவன் ஒரு வாலிபனே என்று. கால்களை நீட்டி புளிய மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அவனை நெருங்கி போய் பார்த்தபோது பசியால் வாடி போய்விட்ட அந்த முகத்தில் தெரிந்த கண்களின் தீட்சண்யம் கவனிக்கக்கூடியதா இருந்ததாம். அன்னமையாவை பார்த்ததும் அவன் ஒரு சிறு புன்னகை காட்டினானாம். பேசுவதற்கு இஷ்டப்படாதது போல் இருந்தது அவன் இருப்பு. அந்த ரோடு வழியாக எத்தனையோ வகையான மொழியில் புரியாதபடி பேசிக்கொண்டு நடந்து வருவார்கள். தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகை காட்டிய அந்த வாலிப மனிதனிடம் போய்கிட்டு நின்று பார்த்து கொண்டே இருந்தான் அன்னமையா வாய் திறக்காமல். கொஞ்சம் அலுப்பு தீர்ந்தவுடன், தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று தமிழில் அவன் பேசியது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷமாகவும் இருந்ததாம். பக்கத்தில் அருகெடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட நீச்சு தண்ணி இருக்கும், வாங்கிட்டு வரட்டுமா என்று கேட்க அவர் சொன்னதும் இவனே தன்னுடைய கைகளை கீழே ஊனி எழுந்தானாம். ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் கலையங்கள் இருந்தனதாம். அந்த கருப்பு கலையங்கள் அந்த கரிசல் மண் தரையில் பாதி புதைக்கப்பட்டிருந்ததாகவும் தேங்காய் பருமனுள்ள கற்களால் அந்த கலையங்களில் வாய் மூடப்பட்டிருந்ததாகவும் காகங்கள் வந்து கஞ்சி கலையங்களை உருட்டி விடாமலும் அதாவது அதனுடைய மூக்கை நுழைத்து அசிங்கப்படுத்தி விடாமலும் இருக்க அந்த ஏற்பாடு என்று அந்த மனிதன் பிறகு கேட்டு தெரிந்து கொண்டானாம். அன்னமையா ஒரு கலையத்தின் மேல் வைக்கப்பட்ட கல்லை அகற்றினாராம். அதில் ஊறுகாயும் சிரட்டையே வாய்மூடியாகவும் அமைந்திருந்ததாம். இன்னொரு கலையத்தில் சிரட்டையில் மோர் மிளகாய் மட்டுமே இருந்ததாம். கையில் வாங்கியதும் சப்பி குடிப்பதா அண்ணாந்து குடிப்பதா என்கின்ற தயக்கம் வந்தபோது
சும்மா கடிச்சு குடிங்க என்றானாம். உறிஞ்சும்போது கண்கள் சொருகின. மிடற தொண்டை வழியாக இறங்குவதன் சுகத்தை முகம் சொல்லியதாம். உட்காருங்க, உட்கார்ந்து குடிங்க என்று உபசரித்தார்களாம். களையத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக்கு மடக்காய் அவனுக்கு ஜீவ ஊற்று பொங்கி நிறைந்து வந்ததாம். அதை உறிஞ்சி குடிக்கும்போது ஆஹா என்கின்ற அனுபவிப்பின் குரல் அவனிடமிருந்து வந்ததாம். சிரட்டையை கையெழுத்து விட்டு அப்படியே அந்த வேப்ப மரத்து நிழலே சொர்க்கமாய் படுத்ததும் அவனை தென்றல் காற்றை தூக்கமாக வந்து அயரச் செய்ததாம். அந்த வரத்துக்காரனின் சிறு தூக்கம் முடியும் வரை அன்னமையா காத்திருந்தான். அந்த பக்கத்தின் தொகுதி தொகுதியாக அருகு எடுத்து கொண்டிருந்தவர்கள் கரிசல் காட்டு சம்சாரிகளும், அருகு ஒரு அரக்கன் வெட்ட வெட்ட தலைமுளைப்பது போல அவர்களோடு அது விளையாட்டு காட்டிக்கொண்டே இருக்கின்றதாம். கள்ளிக்கு ஒரு வெள்ளைப்பூச்சியை கண்டுபிடித்த வெள்ளைக்காரன் அருகை அழிக்க ஒரு மருந்து கண்டுபிடிக்கலையே என்கின்ற கோபம் சம்சாரிகளுக்கு. அருகை எடுக்கிறதையே நம்ம வாழ்நாள் முக்காவாசி போயிடும் போலவே அப்படின்னு உரையாடி கொண்டிருந்தார்களாம். அன்னமையாவின் புஞ்சைக்கு பக்கத்துல தான் சுப்பையாவின் புஞ்சையும். அங்கே போனால் சுப்பையாவும் இருப்பான். இவர் எழுந்திருச்சதும் அங்கே கூட்டிக் கொண்டு போவோம் என்று நினைத்தபோது அந்த ஆளிடம் ஒரு அழுக்கல் தெரிந்ததாம். சரி, முழிப்பு வந்துடுச்சு என்று நினைத்து பார்த்தபோது அந்த ஆளிடமிருந்து நன்றி கலந்த புன்னகை வெளிப்பட்டதாம். எங்கிருந்து வரீங்க, எங்க போகணும் அப்படின்னு கேட்டாங்களாம். தம்பி, உன் பெயர் என்ன? அன்னமையா அப்படின்னு சொன்னாராம். வந்தவன் அந்த பெயரை மனசுக்குள் திருப்பி திருப்பி சொல்லி பார்த்து கொண்டானாம். எவ்வளவு பொருத்தம் நினைத்து கொண்டான் போலிருக்கு. ஏனால் அவனுக்கு அன்னமிட்டவர் அன்னமையா தானே. பதிலுக்கு பெயர் என்ன என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியதால் அன்னமையா கேட்டான். கொஞ்சம் தயங்கிய பின், என்னோட சொந்த பெயர் பரமேஸ்வரன். அதை இப்போதைக்கு மறந்துரு. இப்போ பேர் மணி. மணினே கூப்பிடு. நான் எங்கிருந்து வரேன் என்கின்றதெல்லாம் சாவகாசமாக சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இப்போ நம்ம எங்கே போகணும் சொல்லு என்று கேட்டானாம். அந்தோ அங்கே என்று கை காட்டினானாம். அங்கே என்னுடைய ஃப்ரெண்டு சுப்பையான பேர், காலேஜில் படிக்கான், லீவுக்கு வந்திருக்கான்னு கை காட்டினாராம். அங்கே போவோமா? ஓ போவோமே என்றானாம். அன்னமையாவும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்களாம். புது ஆளை அவர்களோடு தங்களோடு உண்ணும்படி உபசரித்தார்கள். மணி அவர்களோடு வட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்தார். கையை கழுவி கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தோன்றியதாம். ஆனால் அவர்களில் யாருமே சாப்பிடுவதற்கு முன்னால் கையை கழுவி கொள்ளாதது தெரிய வந்ததாம். அவர்களுக்கானது நமக்கு என்று அவர் கையை நீட்டினாராம். ஒரு கால் உருண்டை கம்மாஞ்சோட்டை அவருடைய இடது கையில் வைத்தார்களாம். இடது கையிலா என்று தயங்கினானாம். ஆம், இடது கையில்தான் என்று தெரிந்ததும் அன்னமையாவும் சுப்பையாவும் அப்படித்தான் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களை பார்த்து அவரும் இடது கை சோற்றில் ஒரு சிறு பள்ளம் செய்து கொண்டாராம். அந்த பள்ளத்தில் துவையலை வைத்தார்கள். சிறிது சோற்றை எடுத்து துவையலில் பட்டதோ படலையோ என்று தொட்டு கழுக்கு என்று முழுங்கினார்களாம். யாரோடும் யாரும் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லையாம். முழுங்குவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார்களாம். அவர்கள் உண்ணுகிற வேகம், ஆர்வம், அனுபவிப்பு இதெல்லாம் பார்த்தபோது இந்த உணவு எவ்வளவு ருசியாக இருக்குமோ என்று பட்டது மணிக்கு. முதலில் கொஞ்சம் வெறும் சோற்றை எடுத்து ருசி பார்த்தாராம். அந்த சோற்றின் நெடி அவரை என்னவோ செய்தது போங்க. துவையலோடு சேர்த்து சாப்பிட்டால் கொஞ்சம் பரவாயில்லை என்பது போல் இருந்ததாம். அந்த கடுமையான பசியிலும் அவரால் அரை உருண்டைக்கு மேல் சாப்பிடவே முடியவில்லையாம். அன்னமையாவும் சுப்பையாவும் ஆளுக்கு ஒரு உருண்டை தான் சாப்பிட்டார்களாம். சாப்பிட்டு முடித்து அவர்கள் மண்ணினால் கைகளை சுத்தப்படுத்தியதை பார்த்து அவரும் அதே போல் மண்ணை எடுத்து கைகளை தேய்த்து சுத்தப்படுத்தி கொண்டாராம். அவர்கள் சாப்பிட்டு முடிந்ததும் கொஞ்சம் ஓய்வாக உட்கார்ந்து ஊர்கதைகள் பேச ஆரம்பித்தார்கள். சுண்ணாம்பு கேட்கவும் தீப்பெட்டி கேட்கவும் சிலர் பக்கத்து தொகுதிகளிலும் போனார்களாம். மணி திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடி கிடந்தானாம். இந்த கதையின் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது கிராமத்து மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை எந்தவாறு வாழ்கிறாங்க, இயற்கையோடு ஒன்றியாக இருக்கட்டும் இல்லையா, தங்களுடைய உழைப்புக்கு அப்புறம் அவர்களுடைய உணவானது எத்துணை முக்கியம் என்பதை ரொம்ப அழகாக இவர் நமக்கு எடுத்து காட்டியிருக்காருன்னே தான் சொல்லணும். இங்கே வட்டார வழக்கு சொற்களாக நிறையவே கொடுத்துருக்காங்க. பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி, பதனம், கவனமாக, நீத்து பாக்கம், மேல் கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கடிச்சு குடித்தல் அப்படின்றது வாய் வைத்து குடித்தல் அப்படின்றத சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகுலி அப்படின்னா சோற்று கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மீண்டும் உங்களை நான் அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
ராஜநாராயணன் அவர்கள் இந்த கோபாலபுரத்து மக்கள் என்ற விரிவானத்தின் வாயிலாக நம் முன்னோர்கள் விருந்தினர்களை எந்த அளவுக்கு போற்றி மதித்தனர், தன் உயிரினும் மேலாக நினைத்தனர் என்பதனை ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. இந்த விரிவானத்தை ஒரு கட்டுரை வடிவில் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்றத உங்களுக்கு நான் எழுதி காமிச்சிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இனிய சொற்களால் செவிகள் நிரம்பட்டும்.